எல்லாருக்கும் வணக்கம். நான் சமூக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் லிங்கேஸ்வர பாரதி என் பேர். திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் பேசுகிறேன். என் கூட பிறந்த பிறகு என் அண்ணன் பாரதி கண்ணன் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருப்பேன். மாநில இளைஞர்கள் பொறுப்பில் மாநில பொறுப்பில் இருக்கிறாரு. இன்றைக்கி காலையில் 12:40 12:45 எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் வளையங்காலஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த கொலைகாரனை வந்து அரெஸ்ட் பண்ண வந்த மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. அந்த போலீஸ் ஆனால் கன்ஃபார்மாக எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கடத்திட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு தாக்கிட்டு இந்த காயெல்லாம் இப்போ ஆயிருக்குது. இங்கே சட்டையில கிழிச்சிட்டு இதெல்லாம் உள்காயம் ஆயிருக்குது. எனக்கு கேட்டால் போலீஸுங்கிறாங்க. ஏன்னா சென்னை கேஸுக்கு அரெஸ்ட் பண்ண வந்தானே எங்களை சொல்கிறாங்க. வாரண்ட் காமிச்சுன்னா வாரண்ட் காமிக்க முடியாதுங்கிறாங்க. கொலைகாரனை கூட வந்தால் வாரண்ட் காமிச்சு அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க. ஆனால் தகவலை பரப்புனா உட்காந்து கொலைகாரனோட மோசமாக நடத்துகிறாங்க இந்த ஜனநாயக நாட்டில். கையாள திமுக அரசை கண்டிப்பாக கண்டிக்கிறேன். எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஏதாச்சும் ஆனால் திமுக அரசு பதில் சொல்லி தான் ஆகணும். எனக்கு இதுக்கு பேசணும். எல்லாம் முடியாது. தாக்கிட்டே எனக்கு முன்னும் பேச முடியல. எல்லாம் எனக்கு எங்கள் அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. பாரதி அண்ணனுக்காக எங்கள் அண்ணா உசிருக்கு ஏதாவது காப்பாற்றி எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் லிங்கேஸ்வர பாரதி, திருப்பூர் தெற்கு மாவட்ட சமூக ஊடக பிரிவு மாவட்ட அமைப்பாளராக இருக்கேன். எங்கள் அண்ணன் பாரதி மாநில சமூக ஊடக பிரிவு குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கான். இன்றைக்கு எங்கள் நீலாங்கல்லேருந்து நாங்கள் கட்சி மீட்டிங்காக போயிட்டு இருக்கோம். போலீஸ்காரங்க என்னை தாக்கி சட்டையில கிழிச்சி உன்னன் போனை கைப்பற்றிட்டு எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. கேட்டா ஸ்டேஷன் வந்து பேசிக்கோ, ஸ்டேஷன் பேசணும்னு சொல்லிக்கிறாங்க. அது ஸ்டேஷன் அரசு வாரண்ட் கேட்ட வாரண்ட் தரமாட்டுறாங்க. இது பொதுமக்களும் நம்ம கட்சி ஆதரவாளம் 3 ஸ்டேஷனுக்கு கூறுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இது காவல்துறை கையாளர் பண்றாங்க. சட்டையை தாக்கி காயத்தை உருவாக்கிட்டாங்க. கேட்டா போன் வர கைப்பற்றி கேட்டா அரெஸ்ட் பண்ண கேட்டா எஃப்ஐஆர் போட்டுருவேன் மிரட்டுறாங்க. எஃப்ஐஆர் போடலாம் சொல்லிட்டேன். தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் எல்லாம் ஆதரவிக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பொதுமக்களுக்கும் மாற்றுக் கட்சியிலும் எதிர்கட்சியிலும் யாரும் ரோட்டில் நடமாட முடியாது. எல்லாரும் ஆதரவு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் 3 வந்துருங்க. இப்போ வந்துருங்க.